நேதாஜி என்றால் தலைவர் என்று பொருள். இந்திய மக்களால் நேதாஜி என்று அன்புடன் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்ததாக கருதப்படும் நாள் ஆகஸ்ட் 18. 1945 ஆகஸ்ட் 18 அவர் இறந்ததாக கருதப்படுகிறது. இந்திய சுதந்திர போராட்ட தலைவர். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர் கைதிகளாயிருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் 1945 ஆகஸ்ட் 18 அன்று தைவான் நாட்டில் ஒரு விமான விபத்தில் இறந்து விட்டதாகவும் அல்லது உருசியாவிற்கு சென்று 1970களில் இறந்து விட்டதாகவும் அல்லது ஒரு துறவியின் வடிவில் வட இந்தியாவில் மறைமுகமாக வாழ்ந்து 1985 இறந்து விட்டதாகவும் பல கருத்துக்கள் உள்ளன. 1945 ஆகஸ்ட் 14 முதல் செப்டம்பர் 20 வரை எந்த விமான விபத்தும் தைவானில் ஏற்படவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்திருப்பது போஸ் அவ்வாண்டு இறக்கவில்லை என்ற வாதத்திற்கு வலுவூட்டியது. இந்திய அரசால் நியமிக்கப்பட்டு இதை பற்றி விசாரித்த முகர்ஜி கமிஷன் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என தெரிவித்துவிட்டது. இந்தியாவில் ஒரிசா, தற்சமயம் ஒடிசா என்றழைக்கப்படும் மாநிலத்தில் கட்டாக் என்னும் இடத்தில் 1897 ஆண்டு ஜனவரி 23 வங்காள இந்து குடும்பத்தில் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார். இவர் தந்தையின் குடும்பம் 27 தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமைமிக்க மரபு வழியை உடையது. இவரது தாயார் பிரபாவதி தேவி தத்து எனும் பிரபு குலத்திலிருந்து வந்தவர். 8 ஆண் பிள்ளைகளையும் 6 பெண் பிள்ளைகளையும் கொண்ட குடும்பத்தில் 9வது குழந்தையாக சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார். சிறுவயது முதலே பல பிள்ளைகளுடன் வளர்ந்தபடியால் சந்திரபோஸ் தன் சிறுவயதில் தாய் தந்தையரை விட தன்னை கவனித்து வந்த தாதியான சாரதா என்பவருடன் பெரிதும் இருந்தார். 5 வயதான போது கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்த சுபாஷ் 7 ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார். பின் தன் உயர்கல்வியை கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் தொடங்கிய சந்திரபோஸ் 1913 தேர்வில் கல்கத்தா பல்கலைக்கழக எல்லைக்குள் 2வது மாணவராக தேறினார். இவர் தாயார் மிகுந்த தெய்வ பக்தி மிக்கவர். ஆனால் சுபாஷும் சிறுவயது முதலே விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியோர்களின் பால் ஈடுபாடு உடையவரும் அவர்களின் அறிவுரைகளையும் படித்து வருபவராய் இருந்தார். தனது 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திர போஸ் தன் ஞானவழிக்கான ஆசனை தேடி 2 மாதங்கள் இணைந்தார். அப்பொழுது வாரணாசியில் ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை சந்தித்தார். இவருக்கு சுபாஷின் தந்தையும் குடும்பத்தின் நன்கு தெரியும். இந்த சந்திப்பு பின்னாளில் தனது நண்பர் திலீப் குமார் ராயிடம் யாருக்கெல்லாம் சுவாமி பிரம்மானந்த அருள் கிடைக்கிறதோ அவர்கள் வாழ்வே மாறிவிடுகிறது. எனக்கும் அவரது அருளில் ஒரு சிறுதுளி கட்டியது. அதனால் தான் என் வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்து அதன் பலனை பெற விரும்புகிறேன். இன்னொன்றும் சொல்லி விடுகிறேன். அதே ராக்கால் மகாராஜ் வாரணாசியிலிருந்து என்னை வரச் சொல்லி என்னை தேசத்துக்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். துறவரப்பாதையில் செல்ல விரும்பிய சுபாஷ் சந்திர போஸ் யான மார்க்கத்திற்கு ஏற்ற குரு கிடைக்காததால் தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்கி 1915 ஆண்டு கொல்கத்தா மாநில கல்லூரியில் சேர்ந்தார். அக்காலத்தில் ஆங்கில இனவெறிமிக்க வரலாற்று ஆசிரியரான C.A. போட்டன் என்ற ஆசிரியர் அங்கு கற்பித்தார். அவள் கல்வி கற்பிக்கும் நேரங்களில் பெரும்பாலும் இந்தியர்களை அவமதித்து வந்தார். இவருடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக சுபாஷ் சந்திர போஸும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் 2 ஆண்டுகள் வேறெந்த கல்லூரி படிப்பையும் தொடர முடியாது செய்யப்பட்டனர். தன் கல்வியை 2 ஆண்டு காலம் தொடர முடியாதிருந்த சுபாஷ் C.R. தாஸ் என்று அறியப்பட்ட சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் சிலர் உதவியுடன் 1917 ஆண்டு இசுக்காட்டிய சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு 1919 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேறியவுடன் மாணவர்களுடைய படைப்பயிற்சியிலும் சிறப்பாக தேறினார். லண்டனுக்கு ICS தேர்வுக்கு படிக்க அனுப்பி வைத்தார் அவர் தந்தையார். தன் படிப்பை தொடர்ந்த போஸ் 1920 லண்டனில் நடந்த இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான இந்திய குடிமைப் பணி எனப்படும் ICS நுழைவுத் தேர்வில் பங்கேற்ற அவர் இந்தியாவிலே 4வதாக தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலம் வேலை செய்யக்கூடாது என கருதி தான் முயற்சியுடன் படித்து பெற்ற பதவியை லண்டனிலேயே பணித்துறப்பு செய்தார். சுதந்திர போரில் ஈடுபாடு.
வழக்குரைஞரான சி.ஆர். தாஸ் தன் தொழிலை விட்டுவிட்டு ஒத்துழைமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி தேச பணியாற்றிக் கொண்டிருந்தார். சுபாஷ் கடிதம் மூலம் சி.ஆர். தாஸிடம் தன் தாய் நாடு திரும்பியதும் இந்திய விடுதலை போரில் பங்கேற்க ஆலோசனை கேட்டிருந்தார். அதை ஏற்று சுபாஷ் சந்திர போஸ் வருவதாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் பதவி துறந்ததை பாராட்டியும் சி.ஆர். தாஸும் மறுகடிதம் அனுப்பினார். இக்காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவில் இந்தியா திரும்பியிருந்த மகாத்மா காந்தியும் இந்திய அரசியலில் ஈடுபட்டார். 1921 மும்பை துறைமுகத்தில் வந்திறங்கிய சுபாஷ் சந்திர போஸ் மும்பையில் அப்போது தங்கியிருந்த காந்தியையும் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் கலந்தாலோசித்தார். போஸ் சித்தரஞ்சன் தாஸின் கீழ் தொண்டாற்றவே விரும்பினார். போஸை ஏற்றுக்கொண்ட சி.ஆர். தாஸும் அவரின் திறமையை நன்கு அறிந்ததும் திறமைமிக்க அவர் குடும்ப பின்னணியும் அறிந்திருந்தார். 25 வயதை நிரம்பிய போஸை நியமித்திருந்தார். சி.ஆர். தாஸ் தான் நிறுவிய தேசிய கல்லூரியின் தலைவராக 25 வயதே நிரம்பிய போஸை நியமித்திருந்தார். ஆயிரத்தி 1941 சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற வானொலி சேவையை உருவாக்கி விடுதலை தாகத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் விதைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நாட்டுக்கென தனிக்கொடியை உருவாக்கி ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார். ஜெர்மனி, இத்தாலியின் உதவி கிடைக்காது என தெரிந்த பின் ஜப்பான் செல்ல முடிவு செய்து போர்க்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று இராணுவ ஜெனரல் டோஜோவை சந்தித்து உதவி கேட்டார். உதவிகள் தயாரானது. பிரித்தானிய அரசுக்கு எதிராக ராஷ்பிகாரி போஸால் உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய இராணுவத்தை மீள் உருவாக்கம் செய்து அதன் தலைவரானார். சுபாஷ் விடுதலைக்காக போராடி நாட்டிற்காக உயிர் தர விளங்கிட வேண்டும் என ஆட்கள் திரட்டி பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்தியாவில் அனைவரும் காந்தியின் அகிம்சை போராட்டத்தில் விரும்பி சென்றமையால் இராணுவத்திற்கு சிலரே செல்கின்றது. தமிழகத்தில் முத்துராமலிங்க தேவரால் சுமார் 600க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இராணுவத்தில் இணைந்தனர். 1943 அக்டோபர் 21 சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் போஸ் சுதந்திர அரசு பிரகடனத்தை வெளியிட்டார். டிசம்பர் 29 அரசின் தலைவராக தேசிய கொடி ஏற்றினார். அவற்றை ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, சீனா 9 நாடுகள் ஆதரித்தனர். பர்மாவில் இருந்தபடி தேசிய படையை இந்தியாவை நோக்கி நகர்த்தினார். அதனால் பிரித்தானிய படைகள் முன் தாக்குப்பிடிக்க முடியாமல் படை தவித்தது. மனம் தளராமல் இந்தியாவின் எல்லைக்கோடு வரை வந்தவர்களை கொத்து கொத்தாக கொண்டு குவித்தது பிரித்தானிய படை. இந்திய தேசிய படை தோல்வியை தழுவியது. அது மட்டுமல்ல, ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் சேர்ந்த நிலையில் போரை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆளானார். இத்தகைய சூழ்நிலையில் சுபாஷ் சந்திர போஸின் மரணம் என்பது மிகவும் ஒரு சர்ச்சைக்குரியதாகவே இருந்து வருகிறது. இருந்த போதிலும் ஆகஸ்ட் 18 இன்று அவர் மரணமடைந்ததாக நம்பப்படுகிறது. ஆகஸ்ட் 18 இன்று ஒரு தகவல் நிகழ்வில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நினைவு நாளை நாம் நினைவு கூறுவோம். ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்திற்கு உரியவர். அகிம்சை வழியில் காந்தி அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடிய போது இராணுவத்தை அமைத்து இராணுவ வழியில் துப்பாக்கிக்கு துப்பாக்கி என்ற ஒரு கருத்தில் இந்திய இராணுவத்தை அன்றே கட்டமைத்த மாவீரர் தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் நினைவு நாளில் அவரை நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம். இன்று ஒரு தகவல் நிகழ்விற்காக தேனி மாவட்டம் கோடி ஒன்றியம் வளையப்பட்டியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேதாஜி என்றால் தலைவர் என்று பொருள். இந்திய மக்களால் நேதாஜி என்று அன்புடன் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்ததாக கருதப்படும் நாள் ஆகஸ்ட் 18. 1945 ஆகஸ்ட் 18 அவர் இறந்ததாக கருதப்படுகிறது. இந்திய சுதந்திர போராட்ட தலைவர். 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாயிருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் 1945 ஆகஸ்ட் 18 அன்று
தைவான் நாட்டில் ஒரு விமான விபத்தில் இறந்து விட்டதாகவும் அல்லது உருசியாவிற்கு சென்று 1970களில் இறந்து விட்டதாகவும் அல்லது ஒரு துறவியின் வடிவில் வட இந்தியாவில் மறைமுகமாக வாழ்ந்து 1985இல் இறந்து விட்டதாகவும் பல கருத்துக்கள் உள்ளன. 1945 ஆகஸ்ட் 14 முதல் செப்டம்பர் 20 வரை எந்த விமான விபத்தும் தைவானில் ஏற்படவில்லை என அந்நாட்டு அரசு